ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் கீரை மசியல் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சு அப்புறம் கீரையை வேக வச்சு நல்லா மசித்து இதை ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும். நம்ம தொட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதத்தில் நெய்யை போட்டு இந்த மசியலை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு மேலே வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். இந்த மசாலா என்னென்னா, நான் வந்து மிக்சியில் கொஞ்சோண்டு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் திருவினது, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் அதெல்லாம் போட்டு நல்லா பச்சையாகவே நல்லா அரைச்சிட்டேன். இந்த மிக்ஸி இது அதுதான். இது நம்ம பச்சையாக அரைச்சதுனால இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா வேகணும் இல்லைங்களா. அந்த அரிசி மாவு அந்த இதெல்லாம் தேங்காய்லாம் நல்லா வேகணும். ஸோ இது வெந்துட்டுருக்கு. ஸோ நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு வேண்டிய பருப்பை நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். நான் பாசி பருப்பும் தோரம் பருப்பும் 2ம் சம பங்கில் போட்டு வேக வச்சிட்டேன். அது வந்து நம்ம நிறைய பருப்பு போட வேண்டியது கிடையாது. இது மசியல்ன்றதுனால கீரை தான் நிறையா இருக்கணும். அதனால நான் கொஞ்சமாக தான் இந்த இதுக்கு கீரைக்கு இந்த பருப்பு போடுறேன். பாருங்கள், இந்த பருப்பு வந்து நான் சும்மா ஒரு 2 கரண்டி அவ்வளோதான், அது போதும். அதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுருக்கேன். இந்த பருப்பு இந்த மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த மசாலா நான் ஆல்ரெடி சொல்கிறேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் அரிசி மாவு, இதெல்லாம் எல்லாம் திக்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் எல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சி அது நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வெந்த பிறகு நான் வேக வச்சுருக்க பருப்பு, இந்த பருப்பில் என்ன போட்டிருக்கேன்னா தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ஒரு கை போட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதில் நான் 2 கரண்டி தான் போட்டேன். ஏன்னா மசியல்ன்றது நம்ம நிறைய பருப்பு போடக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறமா இந்த கீரையை நல்லா வேக வச்சு நல்லா மசித்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த கீரை மசியல் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த கீரையை நம்ம பருப்பெல்லாம் எல்லாம் வெந்துருச்சு, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த கீரையை இது மேலே போட போகிறோம். ஸோ கீரை மசியல்ன்றது என்னென்னா, நிறைய கீரை இருக்கணும், இந்த பருப்பு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பருப்பு போட்டிங்கன்னா கூட்டுன்னு நினச்சிப்பாங்க எல்லோரும், பருப்பு கூட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து மசியல் நல்லா மசித்து வச்சுருக்கோம் பாருங்கள், வேக வச்சு. நான் இதை அரைக்கீரையில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த கீரையில் தான் பண்ணலாம், நம்ம தானே சாப்பிட போகிறோம். இந்த கீரை தான் அந்த கீரை தான் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரிலாம் நம்ம இந்த கீரையில் இந்த மாதிரி ஒரு மசியல், அரைக்கீரை மசியல்னு போட்டு நான் உப்பு திட்டமாக போட்டாச்சு. நான் பருப்பு வேக சொல்லி பருப்பு இது போட்டாச்சு. இந்த மசாலாத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா இது மாதிரி பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு நல்ல கீரை மசியல் நல்லா இது மாதிரி கலந்துருங்க, நல்லா கலந்துருங்க. திக்காக இருக்கணும். அது வந்து மசியல்ன்றதே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம்னா இப்போ தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கெலாம் இருக்கும். தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே 1% தான் நான் செய்கிறேன் எல்லாத்தையுமே வீடியோலாம். அதனால் என் வீடியோ வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இதில் பேஷன், இந்த வீடியோ போடணும், இது மாதிரி சமைச்சு காட்டணும் புதுசான்றது என்னுடைய ஹாபியாகவே வச்சுட்டுருக்கேன். இப்போ ஐ எம் ரிட்டையர்ட் டீச்சர். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் எதாவது தப்பு இருந்தானா, ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா ஐ எம் சாரி ஃபார் தட். நீங்கள் கேன் ஆஸ்க் மீ த கிளாரிஃபிகேஷன்.